நீதிமொழிகள் அதிகாரம் 14. ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர். அறிவற்றவரோ தம் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றனர். நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார். நெறி தவறி நடப்பவன் அவரை பழிப்பான். மூடனது இருமாப்பு அவனை மிகுதியாக பேசச் செய்யும். ஞானமுள்ளவருடைய சொற்களோ அவரை பாதுகாக்கும். உழவு மாடுகள் இல்லையேல் விளைச்சலும் இல்லை. வலிமை வாய்ந்த காளைகள் மிகுந்த விளைச்சலை உண்டாக்கும். வாக்கு பிறழாத சாட்சி பொய்யுரையான். பொய் சாட்சியோ மூச்சுக்கு மூச்சு பொய் பேசுவான். ஒழுங்கினன் ஞானத்தை பெற முயலுவான், ஆனால் அதை அடையான். விவேகமுள்ளவரோ அறிவை எளிதில் பெறுவர். மூடனை விட்டு விலகி செல். அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது? விவேகமுள்ளவரது ஞானம் அவரை நேர்வழியில் நடத்தும். மதிகேடர் மடமை அவனை ஏமாறச் செய்யும். பாவக்கழுவாய் தேடுவதை மூடர் ஏளனம் செய்வர். மூடரின் இல்லத்தில் குற்றப்பழி தங்கும். நேர்மையாளரின் இல்லத்தில் மகிழ்ச்சி தவழும். ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையதே. வேறெவரும் அதை தூய்க்க இயலாது. பொல்லாரின் குடி வேரோடழியும். நேர்மையாளரின் குடும்பம் தழைத்தோங்கும். ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். நகைப்பிலும் துயரமுண்டு, மகிழ்ச்சியை அடுத்து வருத்தமும் உண்டு. உண்மையற்றவர் தம் நடத்தையின் விளைவை துய்ப்பார். நல்லவர் தம் செயல்களின் பயனை அடைவார். பேதை தன் காதில் விழும் எதையும் நம்புவார். விவேகமுள்ளவரோ நேர்வழி கண்டு அவ்வழி செல்வார். ஞானமுள்ளவர் விழிப்புடையவர், தீமையை விட்டு விலகுவர். மதிகேடரோ மடத்துணிச்சலுள்ளவர், எதிலும் பாய்வார். எளிதில் சினம் கொள்பவர் மதிகேடானதை செய்வார். விவேகமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பார். பேதையர் அறியாமையுடையோர். விவேகமுள்ளவர்கள் சூடும் மணிமுடி அறிவாகும். தீயவர் நல்லார் முன் பணிவர். பொல்லார் சான்றோரின் வாயிற்படியில் காத்து நிற்பர். ஒரு ஏழையை அடுத்திருப்போர் அவரை அருவருப்பானவர் என கருதுவர். செல்வருக்கோ நண்பர் பலர் இருப்பர். அடுத்திருப்பாரை இகழுதல் பாவமாகும். ஏழைக்கு இறங்குகிறவர் இன்பம் துய்ப்பார். தீய சூழ்ச்சி செய்பவர் தவறிழைப்பவர் என்றோ. நலம் தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ஞானிகளுக்கு அவர்களது விவேகமே மணிமுடி. மதிகேடருக்கு அவர்களது மடமைதான் பூமாலை. உண்மை சான்று உயிரை காப்பாற்றும். பொய்ச்சான்று ஏமாற்றத்தையே தரும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாகும். சாவை விளைவிக்கும் கண்ணிகளுக்கு அது மனிதரை தப்புவிக்கும். மக்கள் தொகை உயர மன்னரின் மாண்பும் உயரும். குடிமக்கள் குறைய கோமகனும் வீழ்வான். பொறுமையுள்ளவர் மெய்யறிவாளர். எளிதில் சினம் கொள்பவர் தம் மடமையை வெளிப்படுத்துவார். மன அமைதி உடல் நலம் தரும். சினவெறியோ எலும்புருக்கியாகும். ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை இகழ்கிறார். வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார். பொல்லார் தம் தீவினையால் வீழ்ச்சியுறுவார். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர் சாகும்போதும் தம் நேர்மையை புகலிடமாக கொள்வார். விவேகமுள்ளவர் மனத்தில் ஞானம் குடிகொள்ளும். மதிகேடரிடம் அதற்கு இடமே இல்லை. நேர்மையுள்ள நாடு மேன்மையடையும். பாவம் நிறைந்த எந்த நாடும் இழிவடையும். கூர்மதியுள்ள பணியாளனுக்கு அரசர் ஆதரவு காட்டுவார். தமக்கு இழிவு வருவிப்பவன் மீது சீற்றம் கொள்வார்.